Please subscribe Sadhguru Sai Creations. பெண்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். லுக்கேரியா, ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு என்னென்ன உணவு முறைகள் நம்ம எடுக்கலாம்? பேசிக்காக பார்த்தோம்னா மருந்து முறைகள் அப்படின்னு சொல்கிறத விட உணவு முறைகள் தான் ஒரு நோயை முற்றிலுமாக குணப்படுத்துவதற்கு நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பது உணவு முறைகள் தான். பெண்கள் நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரவு சரியாக உறக்கம் இல்லாமல் இருப்பது ஒரு காரணம். அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கும். இந்த உணவு முறை மூலமாகவே இதை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். இதனோட சேர்த்து நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, பீரியட்ஸ் வர மாதிரியே எனக்கு ஃப்ளோ இருக்குதுங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த அளவுக்கு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். லுக்கேரியா, ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு என்னென்ன உணவு முறைகள் நம்ம எடுக்கலாம்? பேசிக்காக பார்த்தோம்னா மருந்து முறைகள் அப்படின்னு சொல்கிறத விட உணவு முறைகள் தான் ஒரு நோயை முற்றிலுமாக குணப்படுத்துவதற்கு நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பது உணவு முறைகள் தான். ஸோ டயட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது. பெண்கள் நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரவு சரியாக உறக்கம் இல்லாமல் இருப்பது ஒரு காரணம். அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க செஞ்சிட்ருக்காங்கன்னா இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டு அது டென்ஷன் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இல்லாத ஒரு நிலை தான் இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறது, அடினோமயோசிஸ் அப்படின்ற கண்டிஷன், யூட்ரஸ் பல்ஜ் ஆகுது, நல்லா யூட்ரஸ் பல்கி யூட்ரஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குன்னா அதை தொடர்ந்து நமக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சர்விக்ஸில் இன்ஃப்ளமேஷன் இருக்கும், செர்விசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற பிரச்சனையும், இல்லை வெஜனல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா வெள்ளைப்படுதல் அப்படின்ற பிரச்சனை வரும். பெரும்பாலும் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா பெண்கள் அதற்கான உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. ஸோ ரொம்ப நாள் முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் ஸோ இல்லை இதுக்கு மேலே முடியாது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரீட்மெண்ட்ன்றதே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உடலோட உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது நம்ம உடலுக்கு அசிடிக் நேச்சராக மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா டீனேஜில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்குமே இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படும் பொழுது அதிகமான உஷ்ணம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பேண்டீஸ் எல்லாம் இப்போ தாங்க புதுசாக சேஞ்ச் பண்ணோம், பட் இமிடியேட்டாக எனக்கு அதில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த டிஸ்சார்ஜில் பார்த்தோம்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது, ஓடர் வருது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பியூர் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஜெல்லி மாதிரி இருக்கிறதோ லைட் க்ரீன் கலரில், அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஆர் ரெட் கலர்லேயோ இல்லை ப்ரௌன் கலர்லேயோ வர மாதிரி இருக்கும். இதில் ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குன்னா நிச்சயமாக இன்ஃபெக்ஷன் இருக்குது, நம்ம பாடி அசிடிக் நேச்சராக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா உணவு முறைகள் தான். இந்த உணவு முறை மூலமாகவே இதை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். இதனோட சேர்த்து நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைவாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது நம்ம உடலில் கட்டிகள் இருக்குது, யூட்ரஸில் ஃபைப்ராய்டு இருந்ததுன்னா அதிலிருந்தும் சில என்சைம்ஸ் இல்லை ஃப்ளூயிட்ஸ் ஏதாவது செக்ரீட் ஆகும்போதும் முழுவதுமாக நம்ம உடலோட இயக்கத்தை, ஸோ பாடியோட நேச்சரை அது மாற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் ஃபைப்ராய்டு இருக்கான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கா, இல்லை பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஒரு 2-3 டேஸ்க்கு இருக்குது, அதுக்கப்புறம் நார்மல் ஆகுதா அப்படின்றது ஓகே. ஆனால் இது எப்போதுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, பீரியட்ஸ் வர மாதிரியே எனக்கு ஃப்ளோ இருக்குதுங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த அளவுக்கு இருக்குன்னா
ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பித்து இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை, பெரும் பிரச்சனை நமக்கு சால்வ் ஆகுது. வெள்ளைப்படுற பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன உணவு சாப்பிட்டாலும் உடலில் வந்து இல்லைங்க நான் நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் கெயின் ஆகலைன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து கண்கள் எல்லாம் உள்ளே போயிட்டு கருவளையம் வந்து முகத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து அப்படியே தெரிகிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி கழுத்து எலும்புகள்லாம் தெரியுது, ரொம்ப ஸ்டாமினா இல்லாத மாதிரி, அடிக்கடி பால்பிட்டேஷன் வர்றது, ஸோ நெஞ்சு பகுதியில் வந்து ஒரு படபடப்பு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் எல்லாமே இருந்ததுன்னா நம்ம உடலில் இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த உணவு முறைகள் என்னென்னு சொல்கிறேன், நான் சொல்கிறத கவனமாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாகும். ஆனால் நம்ம இதை கேர்லெஸ்ஸாக விடும்பொழுது தான் நாளடைவில் செர்விக்ஸில் வந்து இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி ஆசிடிக் நேச்சரும் அதிகமாகி இது கேன்சராக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இப்போ நம்ம உணவுகள் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டீன் டயட் ரொம்ப முக்கியம். ஸோ இதனோடு சேர்த்து உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய உணவுகளும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அப்போ புரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்லும்போது பச்சை பயிறு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பெண்கள் கவனமாக இந்த பச்சை பயிறு இளநீரில் ஊற வைத்து நம்ம சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த பச்சை பயிறு வந்து நல்லா வறுத்துடணும். ஸோ டெய்லி என்னால் இளநீரில் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பச்சை பயிரை வறுத்தணும், நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பச்சை பயிறு பொடியை நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டோம்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ பச்சை பயிரை வந்து வறுத்துக்கணும், நல்லா வறுத்து ஃபைன் பவுடராக பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். என்ன பண்ணோம், ஒரு கப் அளவுக்கு தயிர். ஸோ இந்த தயிரில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து பச்சை பயிறு மாவு, நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிறு மாவு தயிரில் சேர்த்துக்கணும். அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்து நல்லா கலந்து இதை சாப்பிடணும். ஸோ ஒரு பவுலில் வந்து இதை தொடர்ந்து தினமும் சாப்பிடணும். ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் சாப்பிடும்பொழுதே உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள், யுட்ரஸில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாயிட்டே வர்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ தொடர்ந்து வந்து இதை ஃபாலோ பண்ண நம்ம யுட்ரஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தீர்வு தரும். ஏன்னா நிறைய பெண்களுக்கு இதை நான் சொல்வேன், சிம்பிளாக நீங்கள் எதுவுமே ட்ரீட்மெண்ட்டே வேண்டாங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா இந்த பச்சை பயிறு மட்டும் போதும், ரொம்ப சிம்பிளாக இதை க்யூர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம உடலில் இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாத பட்சத்தில், நம்ம உடல் சூட்டினால் அதிகமான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா இந்த பச்சை பயிறு தயிரோடு சேர்த்து நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள், ஸ்டாமினாவும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதற்கு அடுத்து வேறு என்ன பண்ணலாம், உணவு முறையை ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா வாழைப்பூவும் இதே மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ வாழைப்பூவை என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதை தயிரில் போட்டு கலந்து ஒரு 2 hours அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே தயிரோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது வெள்ளைப்படுதல் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இது 2 மெத்தடுமே போதும். ஸோ நம்ம உணவில் வந்து நிறைய காய்கறிகள் சேர்த்து கீரை வகைகள் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுட்டு அதனோட இந்த 2 முறைகள் மட்டுமே ஃபாலோ பண்ணாலே நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இதே மாதிரி இந்த காய்கறிகளும் வந்து பார்த்தோம்னா நல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி, தேங்காய் பால் சேர்த்து கூட்டு மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுதும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாகுது. முக்கியமாக பழ வகைகளில் மாதுளை ரொம்ப முக்கியம், அத்திப்பழம் ரொம்ப முக்கியம். ஸோ மாதுளை அத்திப்பழம் தவறாமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அதே மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளோட இந்த வாழை அப்படின்னு சொல்லக்கூடியது ஏலக்கி, செவ்வாழை. ஸோ இந்த வாழை வந்து டெய்லி ஒன்று நம்ம சாப்பிட்டுட்டே வரும்பொழுதும் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக இருக்குது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மருந்துகளில் முக்கியமான ஒரு மெடிசன் சொல்கிறேன். இதில் வந்து மாசிக்காய் தேவைப்படுது, அதுக்கப்புறம் வால் மிளகு. ஸோ மிளகு அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் காரமான மூலிகை தான். இதை சாப்பிடும்போது நமக்கு இன்ஃபெக்ஷன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ வால் மிளகு பொடி வந்து ஒரு 50 கிராம், மாசிக்காய் பொடி வந்து 100 கிராம், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும்.
இதை வெண்ணெயில் கலந்து தினம்தோறும் சாப்பிட்டுட்டே வரணும். ஒரு 1/4 ஸ்பூன் 2 கிராம் அளவுக்கு எடுத்து காலை இரவு 2 வேளையும் வெண்ணெயோடு கலந்து நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாவதற்கு இந்த வழிமுறைகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக உடல் உஷ்ணம் ஆகாமல் நம்ம இருக்கணும். ஸோ இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கண் விழிச்சிருக்கிறது, இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகிறது, இல்லை சுகர் பிபி ஏற்கனவே இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி உணவு முறையில் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணும்பொழுது பெண்களுக்கு பல பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கவே தயங்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்திலே நமக்கு இந்த ப்ராப்ளத்தை ட்ரீட்மெண்ட் எடுத்து நேச்சுரலாக இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலே பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.